எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, உடுமலை அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் மாவிளக்கு திருவிழா தான் பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இது நாடார் கல்யாண மண்டபம். இந்த மண்டபத்தில் இருந்தால் மாவிளக்கு எடுத்துகிட்டு போனோம். நம்ம மாரியம்மன் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருந்தோம். இப்போ எல்லோரும் மாவிளக்கு வாங்குறதுக்கு எல்லோரும் நின்றுட்டுருக்கோம். மாவிளக்கு கையில் வாங்கிட்டு கோயிலுக்கு போகிறதுக்காக நின்றுட்டுருக்கோம். எல்லாருக்கும் இந்த மாதிரி யூனிஃபார்ம் சாரீ தான் எடுத்து கொடுத்துருந்தாங்க. இந்த கலரில் எல்லோரும் யூனிஃபார்ம் சாரீ எடுத்து கொடுத்துருந்தாங்க. எல்லோரும் ஒரே மாதிரி சாரீ கட்டிட்டு மாவிளக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக தயாராகி நின்றுட்டுருக்கோம். இப்போ எல்லாம் ஒருத்தர் கையிலையாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வரதுக்கு தயாராகிட்டுருக்கோம். நானும் அதில் தான் நின்றுட்டுருந்தேன். வரிசையில் அப்படி நின்றுட்டுருக்கிறேன். நான் மாவிளக்கு வாங்கிட்டு வெளியே வந்து நின்றுட்டுருக்குறேன். இது வந்து 14 வருஷம் மாவிளக்கு எடுத்துகிட்ருக்காங்க. மாவிளக்கு எடுக்கிறதுக்காக என்னையுமே கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து ஃபஸ்ட் டைம் தான் மாவிளக்கு எடுக்க போயிருந்தேன். அதுதான் உங்களுக்கு ஒரு வீடியோவை எடுத்து போட்டிருக்கிறேன். மாவிளக்கு எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து இப்படி நடந்துகிட்ருக்கோம். இது வந்து குட்டை பக்கத்தில் இருக்கிற நாடார் கல்யாண மண்டபத்தில் இருந்து கோவிலுக்கு நேராக நடந்து போயிட்டுருக்கோம். இப்படி மெல்ல நடந்து போயிட்டுருந்தோம். அப்படியே திரும்பி தளி ரோடு திரும்பி அப்படியே தளி ரோட்டில் வந்து நேராக கோயிலுக்கு நடந்துகிட்ருக்கோம். மாவிளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து மாரியம்மன் அருளால் தான் இந்த வருஷம் கலந்துக்கிட்டேன்னு சொல்லணும். இப்போ வந்து உடுமலை தளி ரோடு திரும்பிகிட்ருக்குறோம். இது வந்து 525 பேர் மாவிளக்கு எடுத்துக்கிட்டோம். இதுதான் தளி ரோடு வழியாக கோயிலுக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறோம். இது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. மாவிளக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு வர்றது ரொம்ப நல்லா இருந்தது. மாரியம்மன் தரிசனம் பெற்றுட்டு வரும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. பஸ்ஸு வண்டிகளும் வந்துட்டு இருந்தது. நாங்கள் ஓரமாக வரிசையில் நின்று போயிட்டுருந்தோம். இதுதான் எல்லாருக்குமே யூனிஃபார்ம் சாரீங்க. இந்த சாரீ நல்லா இருந்துன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இடது பக்கமாக திரும்பி பழனி ரோட்டில் நடந்துட்டுருக்கோம். ரொம்ப நாய்ஸாக இருந்தது. அதான் நாய்ஸை கட் பண்ணிவிட்டு பாட்டுமே சாமி பாட்டு ஓடிட்டு இருந்தது. காப்ரைட் அடி உள்ளோன்னு சொல்லிட்டு நான் பேசிகிட்ருக்குறேன். இன்றைக்கி தேர் இழுக்கிறாங்க. நாளைக்கு வந்து தேர் இழுக்கிற வீடியோ போடுறேன். தேர் ரெடி ஆகிட்டுருக்குது. இது நேற்றுள்ள வீடியோ. இன்றைக்கி 3 மணிக்கு மேலே தேர் இழுப்பாங்க. அதுவுமே வீடியோ எடுத்து நாளைக்கு போடுறேன். இப்போ மாரியம்மன் கோயிலுக்குள்ளே போயிட்டுருக்குறோம். மாரியம்மன் கோயிலுக்குள்ளே போயிட்டுருக்குறோம். சுற்றி இருக்கிற கிராமங்கள்லேருந்து எல்லோரும் வருவாங்க. உங்களுக்குமே தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உடுமலை மாரியம்மன் கோயிலுக்கு வந்து தேர் திருவிழா பார்த்துட்டு
தரிசனம் பெற்றுட்டு போங்க. இப்போ எல்லோரும் கோயிலுக்குள்ளே போயிட்டுருக்குறோம். மாரியம்மன் சுற்றி கும்பிட்டுட்டு முன்னாடி வந்தாச்சு. அப்புறம் தேங்காய் உடச்சி கொடுத்தாங்க. தேங்காயும் உடச்சி வாங்கிட்டு அப்புறம் விளக்கும் பற்றிச்சிட்டு தான் உள்ளே வந்தோம். அப்புறம் சாமி நல்லா கும்பிட்டுட்டு அப்புறம் வெளியே வந்துட்டோம்.